ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜான்சி அண்ட் பிரகதீஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஸ்லைம் மேக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். மேக்கிங் வீடியோன்னு சொல்ல முடியாது, ஒரு ட்ரை தான். வருமா வரலையா அப்படின்றது வீடியோவில் எண்டில் தான் தெரியும். வந்துச்சு அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனா ப்ளீஸ் இக்னோர் பண்ணிவிடுங்க. நானும் ஒரு ட்ரை தான் பண்ணுறேன். அதுக்கு நம்மளுக்கு தேவையானது என்ன அப்படின்னா, ஃபெவிகம் க்ளூ இருக்கும் இல்லையா, அதுதான் தேவை. அதுக்கப்புறம் ஆக்டிவேட்டராக நம்ம வந்து ரின் லிக்விட் எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன லிக்விட் தெரியுதோ அதை எடுத்துக்கோங்க. என்கிட்ட இருந்தது இதுதான், நான் வந்து அதை எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்பூன், மெஷரிங்க்கு கப்பு, அப்புறம் வந்து பவுல் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. நான் வந்து எல்லா டைமே சாரி கேட்டுக்கிறேன். என்னால் ரொம்ப நாளாக வந்து கண்டினியூஸாக வீடியோ போட முடியல. காலேஜில் வந்து எக்ஸாம் நடந்துட்டு இருந்துச்சு, அதனால். அதுக்கப்புறம் வந்து பொங்கல் வந்துருச்சுல, அதனால் ஒர்க் நிறையா இருந்துச்சு. இனிமேல் முடிஞ்ச வரைக்கும் கண்டினியூஸாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இப்போ நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கம் வந்து எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து லிக்விடும் எடுத்துக்கலாம். லிக்விட் வந்து எவ்வளோ யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது நம்ம மிக்ஸ் பண்ண தான் தெரியும். நான் வந்து குவான்டிட்டிக்காக காட்டணும் அப்படின்றதுக்காக நான் வந்து மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். அதை பாதி வந்து ஸ்பூன்லேயே ஒட்டிடும். அதனால் நீங்கள் வந்து ஒரு பாட்டில் யூஸ் பண்ணுறதுனா அப்படியே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். முதல்ல பாதி செய்வோம், வரலன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு டவுட் இருந்துச்சு எனக்கு. ஸ்லைம் செய்யறதுக்கே பயமாக இருக்குது. அதோடய ரிசல்ட் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சுன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இல்லையா? ஆனால் வந்து எனக்கு வரவும் மாட்டேங்குது. ஏன்னா நான் ஏன் தப்பு பண்ணுறேன்னு தெரியல. இந்த ஸ்லைமாவது வருதா அப்படின்றத பார்க்கலாம். பார்த்தீங்களா, பாதி இது வந்து ஸ்பூன்லேயே ஒட்டிக்கிச்சு. நீங்கள் வந்து அப்படி டேரெக்டாக வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து லிக்விடை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேக்ரவுண்ட் வந்து நல்லா இருக்கா அப்படின்றது சொல்லுங்கள். மோஸ்ட் ஆஃப் ஆல் இனிமேல் இந்த பேக்ரவுண்டில் தான் வந்து வீடியோ வரும். நல்லா இருக்கா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லிக்விடை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு தப்பு பண்ணுறேன். அது என்ன அப்படின்னா, நான் வேகமாக மிக்ஸ் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த வீடியோ நியர்லி வந்து 1/2 an hour வந்துச்சு. நான் வந்து கம்மியாக தான் போட்டிருக்கேன், பாஸ் பண்ணியிருக்கேன் வீடியோவை. அதனால் வந்து கம்மியாக தான் வருது. நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணும்போது ஸ்லோவாக வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். நான் தப்பு பண்ணணும்னு இந்த வீடியோ எடுத்ததுக்கப்புறம் தான் தோணுச்சு. ஏன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்து நான் மிக்ஸ் பண்ணேன், பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த பபிள்ஸ்லாம் ஃபார்ம் ஆனிச்சு. கொஞ்சம் திக்கான மாரி எனக்கு ஃபீல் ஆணுச்சு. அதனால் நான் நினச்சேன் ஸ்லைம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. வருதான்னு பார்ப்போம். இந்த பேக்ரவுண்ட் பிடிச்சிருக்கான்றதை மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவு நான் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து மிக்ஸ் பண்ணல, கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன் வீடியோவை. அதனால தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் மிக்ஸ் பண்ணேன். நீங்கள் வந்து பொறுமையாகவே மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்லைமை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக தான் மிக்ஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நான் தான் தப்பாக வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன் போல இருக்குது. போன ஸ்லைம் வீடியோலையும் அப்படி தான் கொஞ்சம் வேகமாக தான் மிக்ஸ் பண்ணேன். அதாவது ஏதாவது ரீயூஸ் பண்ண முடியும். இது எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. வாவ், கொஞ்சம் வந்து திக்காகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படி தான் தெரியுது, ஸ்லைம் வந்துடும் போல இருக்கு. நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். A few moments later. மிக்சிங் இன்னும் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது. கொஞ்சம் திக்காக இருக்குது தானே? முடிஞ்ச வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். நான் வந்து அது கன்வீனியண்ட்டாக இல்லை அப்படின்றதுக்காக நான் வந்து ஸ்டிக் எடுத்திருக்கேன், ஐஸ் ஸ்டிக்கு. பார்த்தீங்களா, எவ்வளோ வேகமாக மிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து டைம் லேப்ஸில் வச்சுருக்கேன். நான் வந்து ஆனாலும் வேகமாக தான் வந்து மிக்ஸ் பண்ணேன். அது ஏன்னா எனக்கு அந்த எக் பீட் பண்ணும்போது வேகமாக பண்ணுவோம் இல்லையா, அதுமாரியே பண்ணி பழக்கம் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து பொறுமையாக மிக்ஸ் பண்ணி பாருங்கள். நம்ம நல்லா வேகமாக மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் லிக்விடே ஆணுச்சு. அதனால் நான் பயந்துட்டு திருப்பி வந்து லிக்விட் கொஞ்சம் ஆட் பண்ணேன். அந்த லிக்விடு அந்த லிக்விட் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் திக்காகுது. அதுக்கப்புறம் திருப்பி தண்ணியாக வர மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு ப்ளூ கலரில் இருந்துச்சு, அந்த பியோர் எல்லோ கலரில் இருந்துச்சு, லெமன் கலரில். இப்போ கொஞ்சம் கலர் வந்து லைட்டன் ஆகிருக்கு. இந்த கலர் எனக்கு பிடிக்கல, பட் என்ன பண்ணுறது.
நம்மளுக்கு ஸ்லைம் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு அதுக்கப்புறம் வந்து கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் இல்லைனா பெயிண்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸ்லைம் மட்டும் எனக்கு இதில் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ஸ்லைம் மிக்சிங் வீடியோ நிறையா போடுறேன். நிறையா பேர் போட்டிருக்காங்க ஸ்லைம் மிக்சிங் வீடியோ. இல்லைங்களா, அவங்களாம் பெரிய பெரிய சேனல்ஸு. உண்மையாக வருதோ வரலையோ நம்மளுக்கு தெரியாது. பட் நான் சின்ன சேனல் தானே, அதனால் எனக்கு மேபி வரலாம். ட்ரை பண்ணி பார்ப்போம். மிக்சிங் வீடியோ அப்படி மிக்ஸ் பண்ணால் என்ன ஆகுது அப்படின்றதுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். நிறைய பேருக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்க்கும்போதெல்லாம் இதில் என்ன இருக்கும் அப்படின்ட்டு தான் எனக்கு தோணும். பட் கொஞ்ச நாள் கழித்து பார்க்கும்போதெல்லாம் வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு அப்படின்றதுக்காக நான் வந்து இருந்த கம்மையே கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ முன்னாடி வந்து ஹாஃப் பாட்டில் ஆட் பண்ணேன்னா இப்போ வந்து ஃபுல்லாகவே வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். நம்மளோட லிக்விட் வந்து லைட் ப்ளூ கலரில் இருக்கு இல்லையா, அதனால் வந்து கலர் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுது. இன்னும் இப்போ வந்து கொஞ்சம் தண்ணியாக போயிடுச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் எல்லாத்தையும் ஊற்றிட்டேன். கம்மே வந்து ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு. நான் இதுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். இன்னமும் வாங்கிட்டு வந்துட்டு தான் இருப்பேன். இன்னொரு தடவையும் செஞ்சு பார்ப்போம் எப்படின்ட்டு. வேறு ஏதாவது லிக்விட் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டாவது ஸ்லைம் வரும்ன்ற நம்பிக்கை இருந்துச்சு. இப்போ வருமானு சுத்தமாக தெரியல. ஏன்னா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக வந்துச்சு இல்லையா, இப்போ தான் வந்து வரல. இப்போ ரொம்ப தண்ணி ஆகிடுச்சு. ஓ மை காட்! நான் வந்து நிறையா ஸ்லைம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் ஊற்றுனேன். கொஞ்சம் ஃபோமியாக ஆகுதுன்னு நினைக்கிறேன். மேபி ஃபோமியாக ஆகி இந்த ஃபோமி ஸ்லைம் மாதிரி கூட வரலாம். அதை பார்க்குறதுக்கு அந்த எக் யோக்கை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அதுமாரி தானே இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு 2 எக்கை போட்டு மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அதுமாரி தான் இருக்குது. நானும் விதவிதமாக ஸ்பூனு ஸ்டிக்கு எல்லாத்தையும் மாற்றி மாற்றி மிக்ஸ் பண்ணுறேன், ஒன்றுமே வரல. நான் எதுக்கு ஊற்றி ஊற்றி பார்க்குறேன்னா அந்த கன்சிஸ்டன்சிக்காக தான். அந்த க்ளூ ஊற்றிருக்கேன் இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சி வந்து திக்காக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இன்னும் திக்காகணும்ல ஸ்லைம்னா, அதுக்காக நான் ஊற்றி ஊற்றி பார்க்குறேன். ஏன்னா டவுட்டாக இருந்துச்சு அதனால். அப்படியும் வந்து க்ளூவை விடவே எல்லாம் வந்து தண்ணியாக தான் இருக்குது. இத்தனை தடவை 3 தடவை 4 தடவை மிக்ஸ் பண்ணிட்டேன், அப்படியும் வந்து தண்ணியாக தான் இருக்குது. நான் இப்போயே சொல்லிடுறேன், இது வந்து ஒரு ஜஸ்ட் ட்ரை தான். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்படி பிடிக்கலன்னா வந்து இக்னோர் பண்ணிவிடுங்க ப்ளீஸ். ஏன்னா எனக்கே வந்து டவுட்டாக தான் இருக்குது. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னும் நம்மளுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணோன்னே நம்மளுக்கு வந்து அந்த எக் யோக் அடித்தா எப்படி இருக்கும் அப்படியே இருந்திருக்கு. ஒரு அதாவது ஆம்லேட் போடுவோம்லையே, ஆம்லேட் அதுக்கு அடிப்போம்ல, அது அப்போ அடிக்கும்போது எப்படி இருக்கும் அதேமாரியே இருக்குது. இப்போ வந்து நான் வேகனாக அடிக்கிறதுனால ஃபோம் நிறையா வருது. அதுக்காக வந்து கொஞ்சம் கலர் லைட்டன் ஆகிருக்கு. இது இந்த கலர் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குதுன்னு தான் சொல்லுவேன். ரவுண்டாலாம் வந்து மிக்ஸ் பண்ணுறேன், அப்படியும் அப்படி தான் இருக்குது கன்சிஸ்டன்சி. எனக்கு தெரிஞ்சு நான் லிக்விட் வேறு ஏதாவது ஆட் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த லிக்விடே கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு. அது எப்படின்னா மற்ற லிக்விடை எப்படி சொல்கிறது, மற்ற லிக்விடோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் தண்ணியாக அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நீங்கள் வந்து அந்த சர்ஃப் எக்ஸல் சொல்லுவாங்க இல்லையா, அது இல்லைன்னா அது வேறு என்னமோ சொல்லுவாங்களே, அதெல்லாம் நீங்கள் வந்து ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் முன்னாடிக்கு இப்போ கொஞ்சம் திக்காக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஃபோம் வந்திருக்கு நிறையா. நான் வந்து மேலே இந்த ஷேப் போட்டு பார்த்தது நிற்கிதான்னு பார்ப்பாங்க இல்லையா பேட்டர் மேலெலாம், அதுமாரி போட்டு பார்த்தேன். பட் நிற்கலை. அந்த அளவுக்கு வந்து தண்ணியாக இருக்குது. நிற்கிற அளவுக்காவது கொஞ்சம் திக்கானுச்சுனாவது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். இவ்வளோ தூரம் செஞ்சுருக்கோம் அப்படின்னு தான் நான் ட்ரை பண்ணேன், அதுவும் வரல. வாய்ஸ் கொஞ்சம் லோவாக இருந்தால் மன்னிச்சிடுங்க. கையே எனக்கு வலிக்குது, அவ்வளோ வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட 1/2 ஹவராக மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். வீடியோ வந்து ஃபாஸ்ட்டாக போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கம்மி டைம் தான் ஆகிற மாதிரி தெரியும். இப்போ கொஞ்சம் லைட்டாக நிற்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு, பட் ஆனால் உள்ளே போயிடுச்சு. அப்போ நம்ம இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன்.
எனக்கு இப்போ ஒரு ஐடியா வந்துருச்சு. இதை நம்ம வந்து ஏதாவது ஒரு பேப்பரில் ஊற்றி நம்ம வந்து ஒட்டுதா அப்படின்றத டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா கம் வந்து ஒட்டும் இல்லையா? இது வந்து ஒட்டுமா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அப்படி ஸ்லைமாக இது வரல அப்படின்னா நம்ம அதையாவது டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இப்போ கன்சிஸ்டன்சி எப்படின்னு தெரில, பட் கலர் வைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கன்சிஸ்டன்சி மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்குது, தண்ணியாக தான் இருக்குது. நோ யூஸ் ஆஃப் மிக்சிங் ஐ திங்க். மிக்ஸ் பண்ணி கை வச்சது தான் மிச்சம். இன்னும் ட்ரை பண்ணுவோம், விடக்கூடாது. இப்போ நல்லா ஃபோமியாக ஆகிடுச்சு. ஒருவேளை ஃபோமி ஸ்லைமாக வருமோ? மேபி. நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள், ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணுங்கள், வருதான்னு பாருங்கள். இதுக்கு சொன்னேன்னு அந்த போராக்ஸ் ஆக்டிவேட்டரே வாங்கியிருக்கலாம். அது ஆன்லைனில் கூட கிடைக்கிது, நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஸ்லைம் வீட்டிலே செய்யணும் ஆசை என்னமாரி அப்படின்னா நீங்கள் வந்து அதை வாங்கி ட்ரை பண்ணுங்கள். டைம்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இது மாதிரி இல்லை நான் வேறு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா அதையும் வந்து ஷேர் பண்ணுறேன். அதில் வருதா வரலையான்றதை ஷேர் பண்ணுறேன். ஏன்னா அதில் வருமா அப்படின்றது சத்தியமாக எனக்கு தெரியாது. இவங்க வந்து வேறு யூடியூப் சேனலில் செய்யும் போதெல்லாம் வந்து வருது, நம்மளுக்கு மட்டும் ஏன் வர மாட்டேங்குதுன்றதான் எனக்கு தெரியல. நான் ஏதாவது தப்பு பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நான் அதில் இருக்கிற ஒரு சொட்டு கம்மா கூட விடாமல் எல்லாத்தையும் வலிச்சிட்டேன். அப்போயாவது கொஞ்சம் திக்காகுமா அப்படின்னு பார்த்துட்டு மிக்சிங்கை விட்டதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ வந்து தண்ணியில் அந்த லிக்விட் ஊற்றினா என்ன ஆகும், நுர வரும் இல்லையா? அப்படி தான் வந்துச்சு. முன்னாடியாவது ஃபோமிங்காக இருந்துச்சு, இப்போ மேலே அந்த நுர தண்ணி தனியாக நிற்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபுல் பாட்டில் கம்மு வந்து காலி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ கலர் வந்து ரொம்பவே லைட்டன் ஆகிருக்கு, முன்னாடிக்கும் இப்போக்கும் உங்களுக்கே தெரியும். அதுவே நல்லா ஃபோமியாக ஆகிருக்கு. கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போனால் அந்த கார்ட்டில் உள்ள எல்லாத்தையுமே வந்து திருப்பி அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதையும் நம்ம வேஸ்ட் பண்ண வேணாமே அப்படின்ட்டு தான். நான் வந்து ஸ்லைம் செய்யலாம், இந்த வீடியோ வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக கொண்டு போகலாம் அப்படின்னு பார்த்தேன், பட் வந்து நோ யூஸ். ஆனால் கொஞ்சம் திக்காக ஆகுது. எவ்வளோ நேரம் தான் மிக்ஸ் பண்ணுது நம்மளுக்கும். இதுதான் கன்சிஸ்டன்சி. நான் கிட்டக்க உங்களுக்கு காட்டுறேன்.